எவ்வளோ படங்கள் வந்துருச்சு, எந்தெந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த படம் வந்து ஃபீமேல் கேரக்டர் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க, டாமினன்ட்ல ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்களோ, யார் மூலம் மூவ் ஆகும் அந்த படம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா, ஸோ ஃபீமேல் கேரக்டர் எந்தளவுக்கு நல்லா ரைட் பண்ணுறோமோ, எந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக. ஏன்னா இப்போ பசங்களாம் போய் பார்க்குறாங்கன்னா ஒரு 10 பசங்க 20 பசங்களை ஒரு கேங் போகிறது அதெல்லாம் இருக்கும். எப்போ வந்து விமன் கேரக்டர் வந்து அப்லிஃப்ட் பண்ண ஒரு படங்கள் இருக்கோ, அப்போ அவங்க ஃபேமிலி அம்மா கூட்டு போவாங்க, குழந்தைய கூட்டு போவாங்க, பொண்ணை கூட்டு போவாங்க, ஃபோன் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்டை சொல்லுவாங்க. அது மல்டிபிள் ஆகும். ஸோ எந்தளவுக்கு விமன் கேரக்டர் டிரைவ் பண்ணுமோ அந்தளவுக்கு சக்ஸஸ் வந்து அவர் சார் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணார், மிரல் பண்ண சக்திவேல் சார். அதுலேருந்து ஆக்சுவலாக இது ஓப்பன் ஆனிச்சு. இந்த படத்தில் 3 மேஜர் லீட் இருப்பாங்க. ஆக்சுவலாக மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஜென்னை விட ஃபீமேல். இப்போ யோசிச்சு பார்த்தா நிறைய ஃபீமேலில் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க இடத்துல ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு 2-3 முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கோம். அது என்னென்னா, என்ன இருக்குன்னா, கேரியரே ஒரு லவ்வருக்காக விட்டு வந்த ஒரு பொண்ணு, ஆன்சைட் ஆஃபர்லாம் விட்டு வந்த ஒரு பொண்ணு, அதுக்கப்புறமும் அவனுக்காக லைஃப்பை சாக்ரிஃபைஸ் இருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பிரச்சனை ஆகுது அப்படின்ற இடத்துல ஈகோ ஸ்டேட் வந்து 2 பேர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அவனோட ரெஸ்பான்ஸ் தான் ரீசனாக இருக்கும். வழக்கமாக பசங்க வந்து எப்படி சொல்கிற லைஃப் ஸ்டைல் மாதிரி தாண்டி நிறைய இழப்பு நிறைய இது பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லி இந்த இடம் ஏன்னா ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஆகிடும். ஒரு நார்மல் டெலிவரினா ஓகே, சிசேரியன் செஷன் போனால் அது நிறைய இது இருக்குது. ஃபினான்ஷியலாக வந்து அதுக்கு முன்னாடி அப்பாட்ட இந்த மாதிரி வாங்கினவங்க வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டாப் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் முடிஞ்ச வரைக்கும் லைஃப் ஸ்டைலாக அப்ரோச் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக.